உள்ளே போகலாம். டெஸ்க்டாப்பில் ரிசர்ச் 4 ஃபைல் டைரக்டரி வச்சுருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிசர்ச் 4 ஃபைல் டைரக்டில் ஒரு 10 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. வித் டேட் அண்ட் டைமோட இருக்குது. இல்லை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ வேர்ட் டாக்குமெண்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ என்ன நேம் கொடுக்கலாம்னா டுடேன்ற நேம் கொடுக்குறேன். ஸோ டேட் மாடிஃபை கிளிக் பண்ணினா இன்றைக்கி டேட்டில் வந்து அந்த டுடேன்ற டாக்குமெண்ட் ஃபைல் வந்து சேவ் ஆகிருக்கும். ஓகே நெக்ஸ்ட் வந்து கோடிங் போயிடலாம். ஸோ இதில் வந்துட்டு டிக்ளேர் வேரியபிள் அண்ட் செட் வேல்யூஸ் ஸ்ட்ரிங்கை வந்து ஃபைல் டைரக்டாக நான் கொடுக்குறேன். ஸோ இண்டில் வந்து டிடென்ஷன் பீரியட் இன் டேஸ் கொடுக்குறேன். ஃபைல் டைரக்டரியில் என்னென்னா சி யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெஸ்க்டாப் ரிசர்ச் ஃபோரம் இதை வந்து ஃபைல் டைரக்டரியோட பாத்தை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகே நெக்ஸ்ட் வந்து ரிட்டென்ஷன் பீரியட் இன் டேஸ், அதாவது 2 days ஃபைல் மட்டும் இருக்கும். ரிமைனிங் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து டெலீட் ஆகிடும். அதான் வந்து நம்ம ப்ரோக்ராம் கான்செப்ட். இப்போ இது வந்து வேரியபிள் ஃபைல்ஸ் கொடுக்குறோம். நியூ டைரக்டரி இன்ஃபோ இஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் ஃபைல் டைரக்டரி கொடுக்குறோம். அதில் வந்து டாட் கெட் ஃபைல்ஸ் கொடுக்குறோம். ஸோ கெட் ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாக்குமெண்ட் ஃபைல்ஸை வந்து நம்ம கால்ஃபர் பண்ணுறோம். அதான் வந்து *.* நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே இது ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரிங் டாக்குமெண்ட் ஃபைல் தான் நம்ம எடுக்கிறோம். ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபார் ஈச் லூப்பாக தான் வந்து நமக்கு வந்து நம்ம வந்து ஃபைலை வந்து நம்ம கால்ஃபர் பண்ணுறோம். ஃபார் ஈச் லூப்பில் வேர் ஃபைல் இன் ஃபைல்ஸ், அதாவது ஒரு ஃபைலாக வந்து நமக்கு வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகும். ஓகே ஒரு ஃபைலாக ஓப்பன் ஆகிட்டு ஃபைலோட க்ரியேஷன் டைம் பார்க்கும். ஃபஸ்ட்டு அது என்ன லூப்பில் போடுறோம்னா இஃப் லூப்பில் நம்ம வந்து போடுறோம். ஓகே அது வந்து எப்படி பார்க்கணும்னா இஃப்பில் வந்து ஃபைல் டாட் க்ரியேஷன் டைம் இருக்கும். அந்த க்ரியேஷன் டைமோட இன்றைக்கி டைமோட வந்து க்ரியேட் ஆகும். என்னென்னா டேட் டைம் டாட் டுடே டாட் ஆட் டேஸில் வந்து புதுசாக வந்து அந்த ஃபைல் வந்து க்ரியேட் ஆகும். அந்த ஃபைலோட மைனஸ் ரிட்டென்ஷன் பீரியட் டேஸ் வந்து நமக்கு டேஸ் வந்து delete ஆகும். அதாவது இப்போ வந்து ஒரு 10 days உள்ள டேட்டா ஃபைல் இருக்குது அப்படின்னா 2 days ஃபைல் மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் ஃபைல்ஸ் வந்து delete பண்ணிடும். ஓகே ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து இஃப் லூப்லேருந்து நடக்கும். இந்த இஃப் லூப் முடிஞ்சக்கப்புறம் ஸோ அதோடைய 2 நாள் ஃபைல் அதுக்கு மேலே இருக்கிற ஃபைல்ஸ்லாம் என்ன ஆகும்னா ஃபைல் டாட் டெலிட்ன்ற அந்த இஃப் லூப்பில் வந்துட்டு ஒரு ஃபைலை வந்து delete ஆகும். இதான் வந்து இந்த ப்ரோக்ராமோட கான்செப்ட். ஓகே நெக்ஸ்ட் வந்து விசுவல் ஸ்டுடியோ 2015 ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் வந்து நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து விசுவல் C# கன்சோல் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணலாம். இன்றைக்கி என்ன ஃபைல் எக்ஸசைஸ் பண்ணுறோன்னா delete old file from folder. ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு எக்ஸசைஸோட நேம் கொடுத்துடலாம். அதில் வந்து விசுவல் C# கன்சோல் அப்ளிகேஷன் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணால் இப்போ வந்து ப்ரோக்ராம் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் இந்த ஆர்குமெண்ட்ஸில் தான் நம்ம வந்து இந்த கோடிங் வந்து கொடுக்க போகிறோம். இந்த கோடிங் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இப்போ பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே இதில் சம் எரர் வருது. என்னென்னா டைரக்ட் இன்ஃப்ளோ அப்படின்றது வருது. என்னென்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓகே இதில் வந்து யூஸிங் சிஸ்டம் .io ஸோ அதோடைய ஹெடர் ஃபைல் வந்து மிஸ்ஸிங்கில் இருக்குது. ஸோ அந்த ஹெடர் ஃபைலை மட்டும் இதில் வந்து புதுசாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ பில்டு கொடுத்துடலாம். ஸோ பில்டு வந்து சக்சீட் ஆகிடுச்சு. ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைரெக்டாக மறுபடியும் செக் பண்ணி பார்த்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே சேம் ஃபைல் தான் இருக்குது. இப்போ நான் ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் ஆப்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கோட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. கோடும் வந்து எக்ஸிக்யூட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம டைரெக்ட் எடுத்து பார்த்தோன்னா டுடேன்ற ஃபைல் மட்டும் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள ஃபைல்ஸ் எல்லாமே delete ஆகிருக்கும். அதாவது 2 நாள் உள்ள ஃபைல் மட்டும் இங்கே இருக்கும். ரிமைனிங் ஃபைல்ஸ் எல்லாமே delete ஆகிருக்கும். ஓகே ஓகே நான் இப்போ வந்து டைரெக்டரி வந்து நான் மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ அதே ஃபைல் ஓகே ஸோ டுடே எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் delete old files from folder. ஸோ அதோடைய ப்ரோக்ராமோட கீவேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ int is a keyword that is used to declare a variable which can store integral type of values. ஓகே signed integer ஆல்ரெடி இன்டிஜர் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து 0 to 9 வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற இன்டிஜர்ஸ். ஓகே
இதோட மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா இல்லை டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் போயிடலாம். ஸ்ட்ரிங் இஸ் அ சீக்வன்ஸ் கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹலோன்ற ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறீங்க. ஸோ ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா 1 by 1 தான் எடுத்துக்கும். HELLO. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஸ்ட்ரிங் வந்து ஒரு வேர்ட்ஸை தான் எடுத்துக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல் டைரக்டரி. ஸோ ஃபைல் டைரக்டரி பார்த்தீங்கன்னா a directory is a file system that store in a file. Okay, now our task create a file directory in a C#. ஸோ வந்து டைரக்டரி வந்து நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணுறோம். இதெல்லாம் C# க்ரியேட் பண்ணோம். அதில் வந்து அந்த ஃபைல் டைரக்டரி எதுனா நம்ம ஒரு புதுசாக வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டைரக்டரி வந்து நம்ம கால் ஃபார் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்காக தான் நம்ம வந்து ஃபைல் டைரக்டரி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரிட்டென்ஷன் பீரியட் இன் டேஸ். ஸோ ஏற்கனவே நம்ம ப்ரோக்ராம்லாம் பார்த்தோம் இல்லையா, அதே தான். இப்போ நம்ம அந்த ரிட்டென்ஷன் இன் பீரியட் டேஸில் வந்து நம்ம வந்து இப்போது ஒரு 2 நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த 2 டேஸில் இருக்கிற டேட்டா மட்டும் இருக்கும், ரிமைனிங் டேட்டாஸ்லாம் வந்து டெலிட் ஆகிடும். ஓகே, அதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க. என்னென்னா இதில் வந்து 20 டேஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து 10 டேஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா அடுத்த 10 டேஸ் ஃபைல் வந்து எல்லாமே வந்து டெலிட் ஆகிடும். ஓகே, ஸோ அதுதான் வந்து ரிட்டென்ஷன் பீரியட் டேஸில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வேர் பார்த்திங்கன்னா இதோட டேட்டா டைப் இன்ட்ரடியூசிங் C# கொடுத்துருக்காங்க. அது 3.0 வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. வேர் யூஸ் டு டிக்ளேர் த இம்ப்ளிசிட்லி டைப் லோக்கல் வேரியபிள் மீன்ஸ் டெல்ஸ் கம்பைலர் டு ஃபிகர் அவுட் டைப் ஆஃப் தி வேரியபிள் கம்பைலேஷன். வேரியபிள் மஸ்ட் பி இனிஷியலைஸ் அட் த டைம் ஆஃப் டிக்ளரேஷன். ஸோ நம்ம வேரியபிள் டைம் வேர்ன்ற நம்ம டிக்ளரேஷன் பண்ணிட்டோன்னா அந்த ஃபைல் மூலிமா வந்து நம்ம வந்து ஒரு ஃபைலை வந்து ஈஸியாக கால்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டைரக்டரி இன்ஃபோ கிளாஸ் இது பார்ட் ஆஃப் த சிஸ்டம் IO நேம் பேசஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். சரி, நீங்கள் எந்த டைரக்டரி எடுக்க போகிறீங்களோ அந்த டைரக்டரி வந்து நம்ம கிளாஸஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஐஓவில் வந்து கிளாஸஸில் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்கணும். இது பேஸ்ட் அப்பாக அந்த நேம் பேசிஸில் தான் இருக்கும். இட் இஸ் யூஸ்டு ஃபார் எதுக்கு யூஸ் பண்ணோன்னா கிரியேட், டெலிட் அண்ட் ட்ராப், அது மாதிரி மேக்ஸிமம் தான் இது யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து கெட் ஃபைல்ஸ். இப்போ கெட் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாக்குமெண்ட் ஃபைலை வந்து நம்ம வந்து இதோட ஆல் எக்ஸ்டென்சிவ் ஃபைல்ஸ் வந்து நம்ம புதுசாக வந்து எடுத்துகிட்டு ஃபைலோட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபார் ஈச் லூப் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் லூப்பில் வந்து நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இஃப் லூப்பில் வந்து ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க இல்லையா. ஒரு ஃபைலாக வந்து தனித்தனியாக எடுத்து ஒரு தனித்தனி ஆப்ரேஷன்ஸ் மாதிரி கொடுக்கும். ஓகே, ஸோ அது வந்து ஃபார் ஈச் லூப்போட வேலை. ஃபார் ஈச் லூப் இஸ் a ஸ்டாண்டர்ட் லூப் ஸ்ட்ரக்சர் யூஸ்ட் இன் a programming that allows you to iterate the through elements of the collection. Okay, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ when working with the list in a C# for each loop can by Andy. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஈச் லூப் வந்து ஒரு லூப்பாக தான் வந்து நம்ம வந்து ஃபைல் வந்து டிக்ளேட் பண்ணி அந்த ஃபைல் வந்து டெலிட் பண்ணிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபைல் டாட் கிரியேஷன் டைம். டு கெட் த கிரியேஷன் டைம் ஆஃப் ஃபைல் C# யூஸ் இன் த கிரியேஷன் டைம். ஸோ எந்த டைமில் நீங்கள் வந்து ஃபைல் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுறீங்களோ ஃபைல் டாட் போட்டு கிரியேஷன் டைம் நம்ம கொடுக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டேட் டைம் டாட் டுடே டாட் ஆட் டேஸ். அதாவது திஸ் மெத்தட் யூஸ்ட் இன் டு ரிட்டர்ன் a நியூ டேட் டைம் that adds specified number of days to the value of the instance. அதாவது இன்றைக்கி டேட் என்ன, இன்றைக்கி டேட்லேருந்து புதுசாக ஆட் டேட் பண்ணும்போது டுடே டேட்லேருந்து புதுசாக வந்து டேட் ஆஃப் வந்து புதுசாக ஆட் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்கேன். அந்த மெத்தட் யூஸ்ட் இன் த ரிட்டர்ன் a நியூ டேட் டைம் that adds the specified number of days to the value of the instance. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃபைல் டாட் டெலிட். ஸோ ஃபைல் டாட் டெலிட் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து எந்தெந்த ஃபைல் வந்து நமக்கு வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னு முன்னாடியே கோடிங்கில் எழுதிட்டிங்கன்னா அந்த ஃபைல் மட்டும் வந்து ரிமைண்டர் ஃபைல் எல்லாமே டெலிட் ஆகும். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா an inbuilt file class method which is used to delete the specified file. எந்தெந்த ஃபைல் நம்ம டெலிட் பண்ணுறோமோ அது வந்து ஸ்பெசிஃபைடாக சொல்கிறது அந்த ஸ்பெசிஃபைட் ஃபைல். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் ஆப்ரேஷன் பற்றி உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே, எவ்வளோ சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.